இன்னைக்கு என்ன நாள்னு பாத்தீங்கன்னா தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல். அதனால உங்க எல்லாத்துக்குமே ஹாப்பி பொங்கல். ஓகே, இன்னைக்கு இந்த தைப்பொங்கல்னால நம்ம எங்க போறோம்னா ஒரு கோயிலுக்கு போறோம். பட் அந்த கோயில் வந்துட்டு எங்க இருக்குன்னா ரொம்ப ஒரு மிஸ்ட்ரியான கோயில்னு வச்சுக்கோங்க. நம்ம பாய்ஸ் எல்லாருமே வராங்க, வாங்க போலாம். நம்ம பசங்க எல்லாருமே வந்துட்டாங்க, பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும். சரிதானா, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம பசங்க எல்லாருமே காத்தடிக்க நிக்கிறாங்க. ராகுல் கண்ணாடி போட்டு தான் இருப்பிய? ஏ அப்பா, இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நம்ம பசங்க எல்லாருமே போற வழியில இந்த ஒரு இடத்துல போட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. அந்த இடத்துல பாருங்க, சூப்பரா தான் இருக்கு, நல்லா இருக்குல்ல. நம்ம கேமராமேன் வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காப்ல, இங்க வந்துட்டு போஸ்ட் கொடுக்குறான். அதுக்கு எவ்வளவு ஒரு கிரியேட்டிவா வேலை பார்க்கறான் பாத்தீங்களா? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. கார்த்தி, நீ வேற லெவல்ரா. சட்டம் எல்லாருமே போட்டோ எடுத்து முடிஞ்சாச்சு, வாங்க அப்படியே அடுத்து கிளம்பலாம். A few moments later. நம்ம வந்துட்டு நம்ம தஞ்சாவூர்ல இருந்து சாஸ்திரா காலேஜுக்கு கிளம்பி வந்தாச்சு. இங்க இருந்து நாட்டாணி ரோடு வரும். ஓகேவா, அந்த நாட்டாணி ரோட்ல தான் நம்ம உள்ள போக போறோம். எங்கன்னு கண்டுபிடிச்சவங்க வந்துட்டு வெயிட் பண்ணுங்க, கண்டுபிடிக்காதவங்களும் வெயிட் பண்ணுங்க, வாங்க போலாம். ஃபைனலி நான் எங்க வந்திருக்கேங்கிறத உங்களுக்கு ரிவீல் பண்றேன். அப்படியே அந்த பக்கம் திரும்புங்க, இங்க வாங்க. நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா குகை முருகன் கோயில்னு சொல்லிட்டு ஒரு கோயில் தான் வந்திருக்கோம். இந்த கோயில் வந்துட்டு ரொம்பவே ஒரு பழமையான கோயில்ங்கிறத விட ஒரு மிஸ்ட்ரியான கோயில்னு சொல்லலாம். ஓகேவா, வாங்க. இந்த கோயில் வந்து நான் சொல்றதை விட நீங்க உள்ள வந்து பார்த்து எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோயிலுக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்திருக்கேன், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்போ சொல்றாங்க. இந்த இடத்துல இருந்து நீங்க போறதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட அங்கேயிருந்து இங்க வந்துட்டு ஒரு 800 மீட்டர் தான் வரும். ஆனா ரோடு வந்துட்டு கொஞ்சம் சரி இருக்காது. அதனால நீங்க வரப்ப பார்த்து தான் வாங்க. இங்க இருந்து உங்களுக்கு தெரியுது அந்த மலை, ஸோ அதுதான் அந்த மலை. அங்கதான் நம்ம போக போறோம், வாங்க போலாம். நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள வந்தோம். இங்க வந்துட்டு கன்னிமூல கணபதினு முதல்ல ஒரு பிள்ளையார் தான் இருக்காப்புல. இவரை பார்த்துட்டு நம்ம அப்படியே உள்ள போகலாம். இதுதான் நம்ம சொன்ன அந்த குகை முருகன் கோயில். முன்னாடி நாங்க வந்தப்ப இந்த லெவலாம் இங்க இல்ல. அதாவது வெறும் அந்த முருகன் மட்டும் தான் இருப்பாரு, வேற எதுவுமே இங்க இருக்காது இந்த இடத்து. பட் ஆனா இப்போக்கு எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு டெவலப்மெண்டாவே இருக்குன்னு சொல்லலாம். நம்ம முருகன் பக்கத்துல இங்க வந்துட்டு பிள்ளையார் இருப்பாரு. அது பக்கத்துல இங்க ஒரு கருப்பு மசாலையும் ஏதோ ஒரு தண்ணி பேர் மட்டும் தெரியல. சட்டி, நீங்க எல்லாருமே கோயில பார்த்துருப்பீங்க, உங்க எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இதுக்கு முன்னாடி இங்க வந்துட்டு ஒரு குகை இருக்கு, வாங்க அதை அடுத்தது காட்டுறேன். அந்த குகையில தான் முருகன் இருந்தாப்புல. அதை வந்துட்டு எனக்கு வந்து ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் முருகனை தூக்கி எடுத்தாங்க. அதாவது உத்தரவுலாம் கேட்டு அதெல்லாம் நடந்துச்சான். நாங்கள் வந்தப்போ இந்த அளவுலாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. அதாவது எனக்கு வந்து ஒரு கூரையில் தான் குடிசை மாதிரி தான் போட்டு முருகன் உள்ளே இருப்பார். இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் இங்கே வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் நான் வரேன். சரி வாங்க, அந்த குகையை உங்கள்கிட்ட காட்டுறேன், முக்கியமாக சூப்பராக இருக்கும், வாங்க. இங்கே வந்துட்டு அந்த முருகன் கோயில் இருக்குதா, இதுலேருந்து அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க, இதுதான் நம்ம சொன்ன அந்த குகை. இது அடியில் தான் இருக்கு, வாங்க போகலாம். முதல்ல உள்ள வரைக்கும் போய் பார்ப்போம். இங்க வந்து ஏகப்பட்ட வவ்வாலா இருக்கு. உங்களுக்கு எந்த அளவு வீடியோல தெரியுதுங்கிற தெரியல, எங்களுக்கு வந்து எக்கச்சக்கமா இங்க இருக்கு. இங்கதான் நம்ம முன்னாடி முருகனை வச்சிருந்தாங்க. ஆனா இந்த பொகை வந்து இன்னும் கொஞ்சம் போகும்னு நினைக்கிறேன். ஆனா இப்போக்கி போக முடியல. கோயில நீங்க இங்க பாத்துருப்பீங்க, அது பக்கத்துல வந்து புகை பார்த்துருப்பீங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா மலை இங்க இருந்து கீழே இறங்குற இடம் இருக்கு. வாங்க அங்க போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஏகப்பட்ட இருக்குமா என்னன்னு தெரியல, வாங்க போய் பார்க்கலாம். இங்க இருந்து உங்களுக்கு வந்துட்டு அந்த வழி எப்படி போகுதுன்னு பாருங்க, எவ்வளவு ஒரு ஸ்லோப்பா இருக்கு. அது
டீம் சரியான காட்டுப்பதி. அதாவது நம்ம தஞ்சாவூர்ல ஒரு ட்ரெக்கிங் போற அளவுக்கு இருக்கு. ரொம்ப பெரிய ட்ரெக்கிங் அளவு இல்லைனாலும் ஒரு நார்மலா ஒரு குட்டி ட்ரெக்கிங் அந்த அளவு இருக்கு. சரியா இருக்கு. நாங்கள் மாலை போட்டுருக்க வச்சு முள்ளு இருக்கு, பயந்துக்கிட்டே போக வேண்டியது இருக்கு. செருப்பு போட்டு வந்தோம்னா ஈஸியாக போயிடலாம். அங்கே போகலாம். டீம் அங்கேருந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 20 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு அங்கே எனக்கு வரத்துக்கு. வந்துட்டு அப்படியே அந்த பக்கம் திரும்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக அந்த ஆர்எஸ் தைலம், அந்த தைலத்தோட மரம் தான் இருக்குது. ஃபுல்லாக திரும்பி பாருங்கள், எங்கே திரும்பினாலும் உங்களுக்கு அதுதாங்க இருக்குது. நம்ம பசங்க எல்லாருமே அங்கே போயிட்டு இருக்காங்க. வாங்க நம்மளும் அப்படியே போகலாம். உங்களுக்கு இங்கே இருந்து அந்த பின்னாடி மலை தெரியுதா, அங்கேருந்து நம்ம இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்தீங்கன்னா அப்படியே இந்த பக்கம் திரும்பிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்துட்டு அந்த கோயிலோட குளம் அது என்ன நினைக்கிறேன், அந்த மாதிரி இங்கே வந்துட்டு ஒரு குளம் இருக்குது. நம்ம பசங்க எல்லாருமே கல் விட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. வாங்க நம்மளும் போய் கல் விடுவோம். வரதுக்கு முன்னாடியே கல் விட்டுட்டு இருந்தாங்க, நம்ம எல்லாரும் இப்போ சேர்ந்து விட போகிறோம். வாங்க. வேற மாதிரி என்ஜாய்மெண்ட் உங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பை. நம்ம பசங்க எல்லாருமே உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. என்னன்னு கேளுங்க. என்னதுன்னா ஹாப்பி பொங்கல் டீம்.